A fantastic atmosphere, beautiful weather. SKM Salem Spartans versus Chepauk Super Gillies. So in the match number 17, airla போயிருக்கு over the infield boundary. ரொம்ப வைடா போட்டாரு, பேட்டை கையை நீட்டி அடிக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு ஷார்ட் பால் அவுட் சைட் தி லெக் ஸ்டம்ப், ஒரு லாங் ஹாப், அது வந்து கரெக்டா பவுண்டரி அடிச்சிருக்காரு. ஜெகதீஷனுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி வந்தது அந்த பால். ஸ்ரீராம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர். அண்ட் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு கவர் டிரைவ். நல்லா தூக்கி போட்டாரு, ரொம்ப அப் டு தி பேட்ஸ்மேன் போட்டாரு. போன பாலுக்கு திருப்பியும் பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்விங்கர் அப்பீல் பண்றாரு கவின். போலர் தான் ஃபர்ஸ்ட் அப்பீல் பண்ணாரு. Forward, take it forward. Yeah, thank you. I could see a clear spike when the ball is next to the bat. No gap between bat and ball. Satisfied bat and ball. ரொம்ப நேரம் டைம் எடுத்தாங்க. அவுட்ங்க. பாத்தீங்கன்னா ஃபெயிண்டஸ்ட் ஆஃப் எட்ஜஸ் கவின் சுப்பபா அப்பீல் பண்ணாரு. ஜெகதீஷன் gone for 10, big wicket, 20 for 1 CSG. இல்லனா ப்ராபபிலிட்டி பெட்டரா இருக்கும். பட் இங்க சரியான ஷாட்டுங்க. லெந்த் பின்னாடி இருந்தது, ஒரு 6 வந்திருக்கு. தக்கடா மார்ல முட்டுமா. யோ மகேஷ், ஃபார்மர் CSG பிளேயர் அகைன் வராரு. வணக்கம் முத்து. ஷரன் பிளை சூப்பர் 6 அடிச்சிருக்காரு. டி சந்தோஷ் குமார் அகைன்ஸ்ட் தி விண்ட் தான். சோ நல்ல எட்ஜ் ஃபைன் லேக தேடி போகுது பந்து, பிடித்து விட்டார் சன்னி சந்து. நல்ல ஷார்ட் பால். கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனாரு, கொஞ்சம் முன்னாடி வந்து ஆட பார்த்தாரு. அதுக்கப்புறம் பந்து கிளைம்ப் ஆச்சு. சந்தோஷம் அவுட். இப்போ சந்தோஷுக்கு சந்தோஷம் இல்ல. செம்மையான ஒரு பவுன்சருங்க. இன்சூரன்ஸ் தேகோ சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் தி மேட்ச். சன்னி சந்து செம்மையான கிரிக்கெட்டருங்க இவரு. ஹரிஷ் குமார் அந்த பிரேக் த்ரூ கொடுத்திருக்காரு. அருமையான வெல் டைரக்டட் பவுன்சர். சந்தோஷ் குமார் ரெடியாவே இல்ல, சர்ப்ரைஸ் ஆனாரு, ஷாக் ஆயிட்டாரு. இப்போ கிளம்புறாரு 17க்கு 32க்கு 2 CSG. நல்ல பிளேஸ்மெண்ட். ஸ்கொயர் லெக் பக்கத்துல இருந்து அடிச்சிருக்காரு. டாப் குவாலிட்டி ஷாட். யோமி ஸ்ரீராம் 4. இவரை நம்பலாம், அடிப்பாரு ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் மாதிரி. 5 ஓவர் முடியுது 37க்கு 2. 38 for 2 எடுத்துக்கலாம். இங்க இருந்து ஒரு கன்சாலிடேஷன். செம்ம ஷாட். 6 போ அகைன்ஸ்ட் தி விண்ட். பட் கிரவுண்ட் விட்டு வெளிய அடிச்சிருக்காரு அபர்ஜித். ஏற்கனவே இந்த கிரவுண்ட்ல ஏன் எனக்கு பிடிக்கும், இந்த ஒரு கிரவுண்ட் வந்தாலே 6 அடிப்பேன் 4 அடிப்பேன்னு காமிச்சிருக்காரு. செம்ம ஷாட் முத்து. ஷரான் ஃப்ளை சூப்பர் 6 நல்லா பிக் பண்ணாரு. லெந்த் எதிர்பார்த்து நின்றாரு. மிடில்ல பட்டிருக்குங்க. இந்த அளவுக்கு வேகம் கிடையாது ஹரிஷ் குமார், பட் கலக்கிருக்காரு. 71 மீட்டர் நல்ல தொடக்கம் இந்த பவர் பிளே முடிஞ்ச பின். அபர்ஜித் நல்ல பிளேயர் அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். ஆஹா, நாட் டர்ன். ஃபைனா ஆடி இருக்காரு. என்னங்க ஆஷிக் சீனிவாஸ் ஓடினார் கோவையின் எல்லை வரை ஓடினார். அங்கு திருப்பூர் வந்து விட்டதால் திரும்பி வந்து விட்டார். அந்த வைடோட வைடு ஆக்சுவலி இது வைடு கிடையாதுங்க. எனக்கு என்ன கேட்டிங்கன்னா வைடு கிடையாது. ஆஷிக் ஓடிக்கிட்டே இருந்தாரு. நாட் தி பிக்கெஸ்ட். ஒரு மாதிரி கரெக்டா ஸ்லைட் அடிச்சாரு, பட் தள்ளி. நான் எதுவுமே டிக் பண்ணல. சொன்னீங்களே ஆப், அதுல தான் ஆர்டர் பண்ணுவீங்க நீங்க. நல்ல ஃபைன் அடிச்சிருக்காரு பிரதோஷ் ரஞ்சன் பால். பவுண்டரி கிடைச்சிருக்கு அவருக்கு. டர்ன் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இப்போதான் பாருங்க டர்ன் பண்ணிருக்கா. ஷார்ட் பால் 6ங்க. ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்ட் அங்க. பட் இருந்தாலும் அபிஷேக் செல்வகுமார் அங்க ஒரு குட் அட்டெம்ப்ட். ஷரான் பிளை சூப்பர் 6. இந்த மாதிரி டர்னிங் வீட்டில் எந்த ஷாட் ஆட முடியுமோ அந்த ஷாட் கரெக்டாக போட்டாரு. ஷாரன் பிளை சூப்பர் 6 178. ஏன்னா நீங்கள் ஃப்ரெண்டில் அடிக்கிற கஷ்டம், ஷார்ட் பாலுக்கு தான் வெயிட் பண்ணிங்க. கரெக்டாக அந்த பால் கொடுத்தாரு அல்வா மாதிரி. நீங்கள் உடனே அபரிஜித் அங்கே இருக்கார், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அவுட்டா அவரே போயிட்டாருங்க. என்னப்பா அது என்ன இதுன்னு பார்த்தோன்னா எங்கே போட்டிருக்காரு பாரு, அவுட் சைட் ஸ்டம். அந்த பயங்கரமாக டர்ன் ஆகும்போது ஸ்டம்ப் லைன் போடக்கூடாது. நான் வெளில போடணும். பூம் பூம் பூமார் கோல்டன் விக்கெட் அங்கே பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் 5வது ஸ்டம்புக்கு வந்துடணும். அந்த மாதிரி ஒரு டர்னிங் ட்ராக்ல நல்ல ஒரு கேட்ச் கூட சொல்லலாம். 77 for 3. மழை பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காரு. அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இல்ல, ஆனா விட்டாரு. இந்த கேட்சை விட்டுட்டாரு யாழ் அருண்மொழி. அவர் தேடி வந்துச்சு பந்து. காத்து இந்த மாதிரி ஃபேக்டர் எல்லாமே இருக்கட்டும், ஆனாலும் யோமி இது பிடிக்க வேண்டிய கேட்ச். ஆக்சுவலி நம்ம இங்கேருந்து பார்த்தோம் கமெண்ட்ரி பாக்ஸில். ஃபர்ஸ்ட் பின்னாடி போனாரு, அதுக்கப்புறம் முன்னாடி வந்தார், அட்ஜஸ்ட் பண்ணாரு, வந்துட்டாரு. ரொம்ப கீழே எடுத்துட்டாருங்க பாருங்க.
நேர்மாறா அவுட் ஆயிருக்காரு. நல்ல ஸ்டம்பிங் கவினுக்கு. இவ்வளவு நேரம் டர்ன் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். லைட்டா டர்ன் ஆச்சு செல்வகுமரன். போன ஓவர்ல சான்ஸ் விட்டு போச்சு, இந்த ஓவர்ல இல்ல. செமையான போலிங், 6 அடிக்க தான் போனாரு. ஒரு மாதிரி இந்த ஃப்ளைட்ல பீட்டன் ஆயிட்டாரு. அருமையான போலிங். போன பந்து 100 கிலோமீட்டர்ஸ் மேல, இந்த வாட்டி 77 தான். ஆண்ட்ரே சித்தார்த் 9 காலி, 98 for 4 எல்லாம் மாறி இருக்காரு. நல்ல ஷாட்டும் அடிச்சிருக்காரு. லக் ஒர்க் ஆயிருக்கு. சேஞ்ச் ஆஃப் ஹேர் ஸ்டைல் 4 கிடைக்கும் அவருக்கு. இந்த பவுண்டரியோட 100 கடந்துட்டாங்க சிஎஸ்ஜி. அவுட் சைடு எட்ஜ் பவுண்டரி கிடைச்சிரும் டாரில் ஃபெராரியோவுக்கு. அவருக்கு இரண்டாவது 4. நல்ல பால் தான், எதுவும் சொல்ல முடியாது. பவுண்டரி போயாச்சு. இவரே அடிச்சிருக்காரு. அற்புதமான ஷாட். தொலை தூரம் போய் விழுந்திருக்கு இந்த ஷெரான் பிளைஸ் 6. 118க்கு 4. 16 ஓவர் முடிவுல. But on the last over, last ball on the 6, a beautiful pickup shot. நல்ல ஒரு குட் கிரிக்கெட்டர். அடிச்ச உடனே தெரியும் அது 6ன்னு சொல்லிட்டு டாரல் ஃபெராரியோ பார்த்தீங்கன்னா விதவிதமா அவுட் ஆயிருக்காரு இந்த டோர்னமெண்ட். செம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் அங்க. கெயின் ஸ்லோயர் பால் அவுட்டா? இல்ல கேட்ச் இல்ல. ஒரு செகண்ட் ஏர்ல போன மாதிரி இருந்தது. பட் பவர் பேக் பண்ணியிருந்தாரு. பிரில்லியன்ட் ஷாட் அங்க கட்சியில. அகெயின் ஷார்ட் பால், ஒரு சர்ப்ரைஸ் ஷார்ட் பால், பிரில்லியன்ட் காட்டன் பால். சனி சந்து அத்லெட்டிக் எப்பவுமே அவரு கரெக்டா வந்து பாலுக்கு போனாரு. ஒரு சர்ப்ரைஸ் ஷார்ட் பால் அண்ட் தென் அங்க விக்கெட். ஒரு பார்ட்னர்ஷிப் நல்லா பிரேக் பண்ணிருக்காரு. 30 பார்ட்னர்ஷிப் கலக்கிட்டாருங்க. நீங்க சன்னு சந்து பாத்தீங்களா? நியூ பால்லையும் அழகா போடுறாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லயும் வந்து சூப்பரா போட்டாரு. அவரே யாரையும் நம்ப வேணாம் கேட்ச் ஒரு அழகா பிடிச்சிருக்காரு. பட் அவருடைய வேலையை பண்ணிட்டாருங்க. 23 of 13, 128 for 5 பண்ணிதான் நினைக்கிறேன். ஷாட் பா என்ன அடி அவுட் ஆனா நேரம் அகைன்ஸ்ட் தி விண்ட். அப்பா செல்வகுமரன் அந்த கேட்ச் அடிச்ச உடனே 6 மாதிரி இருந்தது. பட் அந்த அகைன்ஸ்ட் தி விண்ட், இந்த விண்ட் ஃபேக்டர் எவ்வளோ மோசமானதுன்னு தெரிஞ்சது பேட்ஸ்மேனுக்கு. ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பார்க்குறோம். அவர் எதிர்பார்த்ததோட கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். இன்னும் ஒரு அடி வெளியே போயிருந்தா அந்த யானையை தாண்டி போயிருக்கும். பொய்யாமொழி நிறையா நம்ம அதை பற்றி பேசணும் இல்லை. ஸ்லோவரும் இந்த விக்கெட் எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு அபர்ஜித் முக்கியமான ஒரு 41 ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த டோர்னமெண்ட்டில் 130 for 6. அபிஷேக் தன்வர் ஏதாவது உருவார பேட் அப்படின்றத பார்க்கலாம். அவுட்டா? இன்னொன்று காலி. பொய்யாமொழி அவரோட போலிங் என்றைக்குமே பொய்க்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விக்கெட்டு காலி. நானி செம பிரில்லியன்ட் போலிங் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்லோயர் பால் அண்ட் திருப்பி பாருங்க அந்த சீம்ல கையில பாலை பிடிச்சிட்டு வந்துட்டு அந்த பாலை அப்படியே அதை வந்து மாற்றி போடுறாரு. அப்சல்யூட்லி வித் சேம் ஆர்ம் ஸ்பீட். சனி சந்து சேஃப் கேச்சர் அங்க. ஒன் மோர் விக்கெட் ஃபார் பொய்யாமொழி. கிறிஸ்ட் கான் வித்வுட் ஸ்கோரிங். 130 for 7. திருப்பி ஒரு பெரிய ஷாட்டுக்கு போடுறான். அப்பா 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 அந்த வீசின பவர்ல ஒரு எட்ஜ், ஒரு மிஸ் டைம் ஷாட் 6 போயிருக்கு. ஹரிஷ் குமார் செம கடுப்பில் இருப்பார். என்னப்பா இது என்னப்பா அது எட்ஜில் போட்டு நேரம் தேர்ட் மேனில் போகுது அப்படின்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் சின்ன தாங்க அந்த சைடு. 54 மீட்டர் தான் லபக் நம்பர் வந்திருக்கு. ஆனால் தேவையான அந்த 6 வந்திருக்கு. இப்போ பார்த்தோன்னா 138 for 7. இன்னும் 5 பால் இருக்குது. நம்ம எதிர்பார்த்தது ஒரு 145. ஃபுல் டாஸ். இது ஒரு 6-ஆ? 6 பேக் டு பேக் 6s. அது நோ பால் மாதிரி செக் பண்ணுவாங்க ஷூரா. அவர் ஆனால் கிரீஸ் விட்டு வெளில வந்தாரா பார்க்கணும். ஷெரான் பிளைஸ் சூப்பர் 6. ரொம்ப போர் பால். போன பந்தாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஏதோ ஒரு லக்கி ஷாட் அப்படின்றத நம்ம சொல்லி ஆகலாம். செக் பண்ணாலுமே இது கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி தான் இருக்குது. மேபி ஒரு க்ளோஸாக சேஃப் ஆகிடுவார்னு நினைக்கிறேன் ஹரிஷ். 25 ஒரு டீசன்ட் ஸ்பீடுங்க. ஆஹா 6ங்க. என்ன ஷாட் இது! இதுதான் பெஸ்ட் 6. ரியலாகவே இது ஒரு யார்க்கர், வைட் யார்க்கர் தான் அது. பட் இருந்தாலும் 150 வந்திருக்கு. டெஃபினெட்லி அபவ் பார் ஸ்கோர் போயிட்டு இருக்காங்க இந்த விக்கெட்ல. லவ்லி ஷாட். இந்த ஓவர் மிகப்பெரிய திருப்புமுனைங்க. இந்த ஓவர் மிகப்பெரிய திருப்புமுனை. ஹரிஷ் குமார் கிளியராக பார்த்தீங்கன்னா திருப்பி எடுத்து போய் ஒரு பேட்டிங் சைடுக்கு இந்த ஓவர் கொடுத்துருக்காரு. இன்னொரு ஒரு ஹிட்டா 6-ஆ? இன்னொரு ஷாட், இன்னொரு 6-ஆ? 6ங்க. என்னங்க இந்த ஓவர்ல 4வது 6. ஒரு பால் மட்டும் டாட் பால். ஆக்சுவலா அப்சல்யூட்லி யாரும் வந்து பேசவும் மாட்டேன்றாங்க. கேப்டன் யாருன்னா வந்து பேசணும். பட் இங்க பிரில்லியன்ட் ஹிட்டிங். ரியலி பவர் பேக்ட் ஆண்ட்ரி ரசல் மாதிரி அடிக்கிறார்.
வேரியேஷன் இல்லை நானி. அவர் திருப்பி வந்து யாருக்கு ட்ரை பண்ணுறது, யாருக்கு மிஸ் ஆகி ஃபுல் டாஸாக வந்து 6 போகுது. நீங்கள் பாருங்கள், சன்னி சந்து பற்றி பேசுனீங்களா நானி? சன்னி சந்து அவருக்கு 4th ஓவர் பேட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக முதல்ல வந்து அபரிஜித் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ரெஸ்பான்சிபிளாக 41 ஆடினாரு. அதுக்கப்புறம் அபிஷேக் தன்வர் 26 8 பந்தில் 2 for 13 ஓவர்ஸ் ஃபினிஷ் பண்ணல. பட் இப்போ நம்ம வந்து அபிஷேக் தன்வர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். பிரமாதமான ஷாட். முதல் ஸ்ரீராம் பவுண்டரி கரெக்டா ஸ்ரீராம் போர்டிங்லயே போய் பட்டிருக்கு. இருந்தது. நல்ல ஷாட். ஷெரான் பிளை 4. இவர் அடிப்பாருன்னு நம்பலாம். ஸ்ரீராம் சிப்ஸ் மாதிரியே வேற ஷாட்ஸ்லாம் ஆடி பார்க்குறாரு. வெரி க்ளோஸ். பட் உள்ள இருக்க மாதிரி தான் இருக்கு. Numa coming up, keep rolling, one more frame forward. டைம் எடுத்துட்டாரு குப்ராஜ். டெசிஷன் கரெக்ட் டெசிஷன் இஸ் பீயிங் மேட் அவுட். அந்த காலை கொஞ்சம் அமுக்கியிருந்தா கூட ஏதாவது சின்ன பார்ட் இருந்திருக்கும் செல்வகுமாருக்கு. பட் அவர் க்ளூலெஸ்ஸாக இருந்தார் இன்னைக்கு. அபிஷேக் கான் ஃபார் 7, 17 for 1. அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அவுட்டுங்க. காலிங்க சுத்தமாக இன்னைக்கு வந்து ஒன்றுமே 2 கேட்ச் விட்டோம். விவேக்கு 1 of 8. 50th விக்கெட் சிலம்பரசனுக்கு டிஎன்பிஎல்ல. ஒரு பிளைண்டா ஒரு சுத்த பூம் பூமா கோல்டன் விக்கெட். விவேக் ராஜ் மாட்டினா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஷாட் ஆடினாரு. ஆனால் இந்த விக்கெட்டில் மாட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சிம்பு. சிலம்பரசன் எனக்கண்டா ரொம்ப உள்ள போயிட்டாரு. விவேக் 1 18 for 2. இது இன்னொரு மிகப்பெரிய ட்ராபேக். நாலா 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 வித் த டர்ன் சூப்பராக ஆடினார் பார்த்தீங்களா. இதுதான் இந்த மாதிரி பந்துகளுக்கு வெயிட் பண்ணுங்க, பேக் ஃபுட்டில் வெயிட் பண்ணுங்க. போல்டு. இதுதான் அனுபவம். ஸ்ட்ரைட்டர் 1 டர்ன் ஆகல. நேரா கொஞ்சம் லூப்போட போட்டாரு. சூப்பர் பால். கடைசியில கவினோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டு இருந்தாரு. ஃபைனலா அவருக்கு ஒரு விடிவு காலம். பெரிய ஷாட்டின் தேடல். யூ மிஸ் ஐ ஹெட் ராஹில் ஷா. நல்ல லைன், நல்ல லென்த் இழுத்து போட்டாரு. கவின் அடிக்கவே முடியல. 15 காலி. பட் இந்த ஓவர்லாம் என்ன அடுத்த ஓவர் அப்படிதான் இருக்கு. நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஆஹா, அத்னான் கான் இவர் தான் வந்து ஒரு ப்ரோ ஆக்டிவ் ஒரு மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காரு. அழகா நவுந்தாரு. அங்கே இந்த பாலை கட் பண்ண பிரில்லியன்ட் ஷாட் இது. 50 அப் ஃபார் தி டீம். இப்போ திருஷ் காமினி இந்தியன் கிரிக்கெட்டர் ஜாயின் பண்றாங்க. ஷாரன் பிளை சூப்பர் 6ங்க. 75 மீட்டர் போயிருக்கு. லென்த் பின்னாடி இருந்தது. கெயின் பவுண்டரிங்க. ஒரு சான்ஸ் இருந்த மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் அத்னான் கான் முடிவு பண்ணிட்டார் இன்னைக்கு. எக்ஸ்டெண்டட் அபிஷேக் தன்வர் இன்னிங்ஸ் தேவை சொன்ன உடனே இன்னும் அச்சாங்க. ஐயோ பா, தலைக்கு மேல எங்க எக்ஸாக்ட்லி ஓவரஸ் என்ன மாதிரி ஒரு ஹிட். செம்ம ஸ்ட்ரைக். சோ ரியலாவே அத்னான் கான் இன்னைக்கு ஏதோ ஒரு மேஜிக் பண்ண போறாரு. அது கிளியரா தெரியுது. ஷெரான் பிளை சூப்பர் 6. யானையின் போல பலம். சரியான ஷாட்டுங்க. இன்ஃபேக்ட் அந்த ஷாட் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு சின்ன ஷஃபிள் பண்ணி அந்த ஆஃப் ஸ்டம்ப் ரீஜனுக்கு வந்து நின்னாரு. திருப்பி அடிச்சிருக்கா. திருப்பி இன்னொரு 6. பட்ட உடனே தெரியும் எங்கேயோ போயிருக்கு. இந்த ஓவர் மேட்சையே மாத்துறாங்க அத்னான். அதாவது அத்னான் கான் இல்ல, ஹீ கேன். மறுபடியும் ஷஃபிள் பண்ணி தான் வந்திருக்கா. ஷாரன் பிளை சூப்பர் 6 வந்திருக்கு. லென்த் வந்து கரெக்டா அந்த ஸ்பாட்ல கொடுத்தாரு. நல்ல ஷஃபிள் பண்ணி நீங்க ஒன்ஸ் ஷஃபிள் பண்ணிட்டாலே நீங்க எங்க வேணா அடிக்கலாம். ஆஹா, எனக்கு அது புல்லட் ஷாட். ராபின் பிஸ்ட் நீங்க அடிக்கலன்னு சொன்னீங்க. பட் ராபின் பிஸ்ட் காமிச்சிருக்காரு. ஒரு ரன் போட முடியும். நேர கைலியா வெள்ளையா வெளியில 6ங்க. ராபின் பிஸ்ட் அவருடைய பெஸ்ட்டை இன்னும் கொடுக்கல நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஐ திங்க் டுடே இஸ் த டே. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லா கொண்டாரு. ஸ்லோயர் பால் பியூட்டிஃபுல்லா பிக் பண்ணாரு. அண்ட் குட் கனெக்ஷன். கரெக்டா ஸ்லாட்ல கொடுத்தாரு. பெரிய 6. டேரல் ஃபெராரியோ அந்த டீப் மிட் விக்கெட் ரீஜன்ல இருந்தா நல்ல டால் ஃபீல்டர் இருந்துமே அவரை தாண்டி போயிருக்கு. பிகர் சைடு ஆஃப் த பவுண்டரியை டார்கெட் பண்ணியிருக்காரு ராபின் பிஸ்ட். எட்ஜ் பவுண்டரி.
திக் அண்ட் ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு. கடைசி ஒரு 4-5 ஓவரா பாத்தீங்கன்னா ரன்ஸ் வந்துட்டு இருக்கு. எக்ஸெப்ட் தட் சிலம்பரசன் ஓவர் தவிர எல்லா ஓவர் வந்துட்டு இருக்கு. 95 for 3. ஆஃப் ஸ்டம்ப் கார்ட்ல நிக்கிறாரு போல்டு. யாக் ஆயிட்டாரு அத்னான் கான். சமா பால் வேகமா ஆல்மோஸ்ட் சுருகினார் ராயல் ஷா. கமெண்ட்ரி பாக்ஸ்ல யோமி வந்திருக்காரு. அந்த உடனே விக்கெட்டை கொடுத்திருக்காரு ராயல் ஷா. அனுபவம் வாய்ந்த ராயல் ஷா. லென்த் தரல, யாக்கர் லென்த் கலக்கிட்டாரு. ஒரு வாய்ப்பு இருந்தது அத்னான் கான் ஆடும் போது, இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அத்னான் கான் செமையான ஒரு ஆட்டம். 31 காலி, 95 for 4. நெட் ரன் ரேட்டையும் சேதப்படுத்தலாம். ஸோ நெட் ரன் ரேட்ல குவாலிஃபை ஆவாங்க டீம்ஸ். அபிஷேக் தன்வர் விக்கெட் எடுக்க போறாரா? வராரு பந்து கடியில், அவரே விட்டுட்டாரு கேட்ச். ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேட்ச், வேற யாராலையும் வர முடியல. அதுக்கு இன்னும் இவ்வளவு மகிழ்ச்சி உங்களுக்கு அதுல? கை கொட்டி சிரிக்கிறீங்க. சொல்லுங்க யோமி. இல்ல தன்வர் ஒரு தெரிஞ்சவர் தான், போயிட்டாரு பாலுக்கு, பட் கையிலேயே படல. ஒரு ஸ்விம்மிங் பூல் டைவ் அடிச்சிருக்காரு. அவ்வளோலாம் டிஸ்டன்ஸ்லாம் இல்ல முத்து. ஹரிஷ் குமாருக்கு ஃபுல் டாஸ் அமைஞ்சிச்சு. பவுண்டரி வந்திருக்கு. அந்த 24ல அதேதான் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று இருக்கிறார் ஹரிஷ் குமார். ரிவெஞ்சில் 6ஓட சேர்த்து ஒரு ஈயும் வந்தாச்சு. ஓகே, சூப்பர் ஓவரா மாறி இருக்கு. 14 ரன்கள் வந்திருக்கு. 110. எவ்வளவு பெரிய 6, 105 மீட்டர்ஸ் போயிருக்கு முத்து. லாங்கஸ்ட் 6 இந்த சீசன்ல டிஎன்பிஎல்ல ஹரிஷ் குமார் பேட்ல இருந்து. யப்பா, அவர் மாதிரியே தூரமா அடிச்சிருக்காரு. அவுட். பெரியசாமி அப்பீல் பண்றாரு, கொடுத்துட்டாரு அம்பையர் மது. முதல் பால்லே விக்கெட். பெரியசாமி இன்டெலிஜென்ட்டா வெளியில வச்சார் ஸ்டம்புக்கு. அண்ட் வேகமும் தரல. 3வது கேட்ச் ஜெகதீசனுக்கு. ஸ்லோர் 1 கணிக்கல. அடிக்க வேண்டிய தருணம், பால் வராம பேட்டை மட்டும் போச்சு. பெரியசாமிக்கு முதல் விக்கெட். ரொம்ப நேரம் ஆடினாரு, பட் ரன்ஸ் வரல. 36க்கு காலி. ராபின் பெஸ்ட் 112 for 5. கடைசி ஓவர் அபிஷேக் தன்வர். ஃபுல் டாஸ் பால் ஹரிஷ் குமார். ரிவெஞ்சில் REV வந்தாச்சு யோமி. ஆனா மேட்ச்ல ஹோப் இல்லைனாலும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறாரு இங்க ஹரிஷ். அதே ஃபுல் டாஸ், அதே யாக்கர், அதே இடம். ரிட்டர்ன் கிஃப்ட். ஆமா, என்ன திருப்பி திருப்பி ஒரு அந்த எண்டு போட்டாலே ஒரு மாதிரி யாக்கர் தான் போடணும்னு ஏதாவது ரூல் இருக்கான்னு. ஹரிஷ்குமார் போடும் போதும் யாக்கரா போட்டாரு, அதை வந்து 6ஆ அடிச்சு தள்ளினாரு. இல்ல, இது ஹரிஷோட ரிவெஞ்ச். REVE வந்தாச்சு யோமி. பதம் பாக்குறாரு. 4 6 6 6. லாஸ்ட் ஓவர்ல ஒரு கண்டம் இருக்கு. ஹரிஷ்குமார் கொடுத்தா இருந்தது கண்டம், இப்ப தன்வருக்கு வந்திருக்கு. அபிஷேக் தன்வர் நோ பால் கீபால் போட்டாருன்னா அவ்வளவுதான். நீங்க வேற கம்னு இருக்கு. 32 ரன் இருக்கு. பட் பெரிய 6, 96 மீட்டர்ஸ் இருக்கு. REVE என்னும் வந்தாச்சு. இன்னொரு 6. தொடர்ந்து 4 6 அடிச்சிருக்காரு அபிஷேக் தன்வர். போன பால்ல ஹரிஷ் குமார் போனவர் கடைசி பால் 6. இந்த ஒரு ஹாட்ரிக் ஆஃப் 6s. அவரோட ரேஞ்சிலே கொடுக்குறாருங்க. லைனை நல்லா வெளியே வைங்க. நல்ல லாங் ஆர்ம்ஸ் அவருக்கு, ரீச் அதிகம். சிஜித் சந்திரன் கஷ்டமா தான் இருக்கும் ஒரு லூசிங் கேப்டனா பேட்டி அளிக்கும் போது. ஏன்னா பெருசா கொண்டாடுற அளவுக்கு எதுவுமே இல்ல. பிரச்சனை என்னதுன்னா பவர் பிளேல டேக் ஆஃபே ஆகல. மிடில் ஆர்டர்ல அத்னான் கான் இன்டென்டோட ரன் அடிச்சார். ஆனா ராபின் பெஸ்ட் இம்பாக்ட் பிளேயரா வந்து எதிர் டீமுக்கு இம்பாக்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு. 32 பால்ல 36. அப்சல்யூட்லி அது கரெக்ட். ஹரிஷ்குமார் கொடுத்த ரன் திருப்பி அடிச்சிருக்காரு. பட் தன்வர் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அந்த லாஸ்ட் ஓவர் ஏராளமான ரன்ஸ். இன்னைக்கு ஸ்டார் போலரா இருந்தது ராயல் ஷா. அவரோட அனுபவம் ஓவர் போட்டு 10 ரன். பட் நிறைய டாட் பால்ஸ். 10 ஓவர் டாட் பால்